உம் அன்பை நம்பும் நான் உம்மை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணையானி கேடகமும் மானி, நீதானே என் துணையானி என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புனா உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமிய கோடு கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியர் பின்தொடர்வோர் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே சொல்லுங்க, உம்மை நம்பியிருப்பேன். நம்பும் நான் உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே வழியும், இயேசுவே வலயம், இயேசுவே சத்தியமும், இயேசுவே சத்தியமும், இயேசுவே ஜீவனுமாய் இயேசுவே ஜீவனுமாய் இருக்கிறீரே. இருக்கிறீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி. ஆமென். ஆமென். விசேஷமாய் இந்த 13வது நாளிலும் தேவனுடைய தயவு நம்மீது அமர்வதாக எங்களுடைய உபவாசங்களுக்கு பதில் தருகிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் முறிவுகளை கட்டுகிறவர். ஆமென். ஹalleluya. புளிப்பற்ற அப்ப விழாவில் நம்மை அவரோடு சேர்க்க பண்ணுகிறவர். ஹalleluya. 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்கிறேன் ஆண்டவரே. உபவாசங்களை அங்கீகரியும். உபவாசங்களை அங்கீகரியும். ஓயல் பரீட்சைகளை அங்கீகரியும். கோயில் பரீட்சைகளை அங்கீகரியும். நல்ல ஞானத்தை கொடுக்கிறீர். நல்ல ஞானத்தை கொடுக்கிறீர். நல்ல ஞானத்தினால் நடத்துகிறீர். நல்ல ஞானத்தினால் நடத்து. நல்ல ஞான வரங்களை கட்டளையிடுகிறீர். நல்ல ஞான வரங்களை நல்ல கட்டளை. ஞான வரங்களினால் நிரப்புகிறீர். நல்ல ஞான வரங்களால் நல்ல நிரப்புகிறீர். ஞான வரங்களினால் மூடுகிறீர். நல்ல ஞான வரங்களால் இயேசு மூடுகிறீர். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் தடைகள் நாமத்தினாலே நீக்கப்படுகிறது. தடைகள் நீக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஆசீர்வாதம் இறங்குகிறது. குடும்பங்களுக்குள் சமாதானம். ஆமென். குடும்பங்களுக்குள் ஆரோக்கியம். குடும்பங்களுக்குள் ஆரோக்கியம். குடும்பங்களுக்குள் ஜெயம் குடும்பங்களுக்குள் இயேசுவினால் இயேசுவினால் வருகிறது. வருகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள், சமாதான குலைவுகள், நிந்தைகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே வைத்து நீர் ஆறுதல் தருகிறீர். நீர் தேறுதல் தருகிறீர். நீர் எழுப்பி விடுகிறீர். நீர் வழி நடத்துகிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹalleluya. 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 ஆமென். உட்காருவோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. சரி உட்காருங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது திருவசனம். இந்த புதிய நாளில ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை தந்து உங்களையும் என்னையும் மீண்டுமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஒரு புதிய உடன்படிக்கையை தந்து மீண்டுமாய் என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். 11:28 மத்தேயு சுவிசேஷம். மேலும் இயேசு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஹalleluya. இயேசு என்ன சொல்லுகிறார்? பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனத்தை கவனிங்க. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். பாருங்க, நீங்க சுமையோட இருக்கிறீங்க,
வேதனையோடு இருக்கிறீங்க, பாடுகளோடு இருக்கிறீங்க, மனிதர்களை நம்பி சபிக்கப்பட்டு இருக்கிறீங்க, மனிதர்களை நம்பி தோல்வியுற்று போய் இருக்கிறீங்க, வைத்தியத்தை நம்பி வியாதி சுகமாகாமல் வாழ்ந்து வருகிறீங்க, கைகளில் பிரயாசத்தை நம்பி வேதனையோடு வாழ்ந்து வருகிறீங்க, அதிகமாய் விதைத்து குறைவாய் அறுவடை செய்கிறீங்க, சிரித்து பேசி பழகின மனிதர்கள் சபித்து தூற்றி ஏமாற்றி விலகி போறதை பார்க்கிறீங்க. பாருங்க, இந்த காரியங்களினாலே சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க. சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறீங்க. விசேஷமாக ஒரு திருமண வாழ்வை குறித்துக் கொள்ளுங்கள். திருமண வாழ்வு ஒரு பெஸ்டான ஒரு எடுத்துக்காட்டுதல். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து வாழ்வதன் அடையாளம். அரசாங்க ரெஜிஸ்டர், ஆலய பலிபீடத்துக்கு முன்னால பிரதிஷ்டையின் உடன்படிக்கை, போதகர் பாதர் கைகளை வைத்து அபிஷேகம் பண்ணி தேவ சன்னிதானத்தில் இணைப்பு. இதுதான் திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கை வாழுகிற ஆணும் பெண்ணும் சில நேரங்களில் இவரை எனக்கு பிடிக்கல, இவரை எனக்கு பிடிக்கல, வெரி சிம்பிளா உடன்படிக்கையை மீறுகிறார்கள். அப்படி உடன்படிக்கையை மீறுகிற பொழுது அந்த சுமை மனசுல பெரும் சுமையாக இருக்கிறது. காலத்திற்கும் மறக்க முடியாத ஒரு காயமாய் வடுவாய் அது மாறுகிறது. கவனமா கேளுங்க. இந்த மாதிரி பிரச்சனையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பெரும் சுமை சுமந்து சொந்திருப்போரே, சில நேரம் கொடிய புற்றுநோய் ஒரு பெரிய சுமை, நம்மளால் தாங்க முடியாத பெரிய கஷ்டங்கள், பாடுகள், பெரும் சுமை, கடும் கஷ்டங்கள், பெரும் சுமை. அடுத்தது பாருங்க, கடும் கடன் நெருக்கடிகள், நம்முடைய வருமானத்திற்கு அதிகமான கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய படிப்புக்காக, வைத்திய செலவுக்காக வாங்கின கடனை செலுத்த முடியாத பெரும் சுமை. அப்படி வாங்கின நபர்கள் நம்மை வேதனைப்படுத்தி அந்த பணங்களை வாங்க கேட்கிற பொழுது அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை கனிவான வார்த்தை அல்ல, எளிதான வார்த்தை அல்ல, கடினமான கோரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார்கள். வாங்கின பணத்தை தரலன்னு சொல்லி, கிடைத்த உதவிய சரியா யூஸ் பண்ணலன்னு சொல்லி, நீங்க நம்பின அந்த ஆண்மகன் உன்னை விட்டு விலகிற பொழுது, அந்த பெண்மகள் உன்னை விட்டு விலகிற பொழுது பைத்தியம். என்னோட ஒருத்தர் பேசினாங்க, அவங்களை குறித்து நாங்க எங்களோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டோம், இனி எங்களுக்கென்று ஒன்றுமில்லை, எங்களுக்கென்று ஒன்றுமில்லை, நாங்கள் வேதனையோடு வாழ்ந்து வருகிறோம், மரணத்தை தவிர வேறு வழியில். சிலர் சொல்லுகிற வார்த்தை மரணத்தை தவிர வேறு வழியில். சுமை வழி இல்லை, இந்த சுமையை மாற்ற வழி இல்லை. அது ஒரு சின்ன காரியமாய் இருந்தாலும் பெரிய காரியமாய் இருந்தாலும் நிகழ்வாய் இருந்தாலும் மனபாரம் ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னிடம் வாருங்கள், அந்த சுமையை எளிதாக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி செய்வனா? எளிதாக. அதுக்கு என்னிடத்துல என்ன மருந்து இருக்கிறது? மனத்தாழ்மையும் கனிவும் உடையவன் நான். மனுஷரிடத்துல மனத்தாழ்மையையும் எதிர்பார்க்க இயலாது, கனிவையும் எதிர்பார்க்க முடியாது. பெரும் சுமையை மாற்றுவது பணம் அல்ல, படிப்பல்ல, பதவி அல்ல,
ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற கனிவும் மனத்தாழ்ச்சியும் என்கிற ரம்மியமான மனநிலை. ஹல்லேலூயா. இது உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு கிடைக்காது. உலகத்திலே வாழுகிறவரிடத்துல அவர் ஆசிரியராய் இருந்தாலும், டாக்டராய் இருந்தாலும், விஞ்ஞானியாய் இருந்தாலும், நாட்டினுடைய பிரசிடென்டாய் இருந்தாலும் இவைகள் கிடைக்காது. இந்த மனத்தாழ்வும் கனிவும் யாரிடம் கிடைக்கும்னா ஒரு தாயின் இடத்தில் தான் கிடைக்கும். ஒரு தாயின் இடத்துல தான் அது கிடைக்கும். அதுலயும் இன்னைக்கு சந்தேகம் இருக்கிறது. இன்னைக்கு காலையில ஒரு தகப்பன் மிகவும் அவதியாக எங்களை பார்க்க ஓடி வந்தார். நல்ல வயசானவர், வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்களை கண்டவர், இப்பொழுது பெரும் இன்னலிலே சிக்கி இருக்கிறார். அவரை பார்த்ததும் இருதயம் வேதனைப்படும் அளவிற்கு அவருடைய இன்னல். என்ன இன்னல்னா, அவர் வருகிற பொழுது வேகமாய் ஓடி வந்து ஜெபிக்க நின்றார். ஜெபித்த பிறகு என்ன காரியங்களை சொல்ல முற்படுகிறீர்கள் என்ற பொழுது தொலைபேசியில் இருந்த ஒரு போட்டோவை காண்பித்து இந்த 3 பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன சொல்ல முடியுமா என்று கேட்டார். நான் கேட்டேன், இந்த 3 பிள்ளைகளும் யார்? என்னுடைய மகளினுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள். மகள் எங்கே, மருமகன் எங்கே என்று அடுத்த கேள்வியை நான் வைத்தேன். அவர் சொன்னார், மருமகன் விலகி போய்விட்டார், மகளும் விலகி போய்விட்டார்கள். இந்த பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் தான் பராமரிக்கிறோம். இப்பொழுது மருமகன் வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய்விட்டார். மகள் ஒரு பக்கம் சென்று விட்டார்கள். இந்த பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? என்னுடைய இருதயம் பதைக்கிறது. இப்ப நான் கேட்டேன், உன்னோட மகளுடைய போட்டோவையும் மருமகனுடைய போட்டோவையும் காண்பியுங்கள். அவங்க 2 பேரும் விலகி போறதற்கு வாக்குவாதம், தர்க்கம், விவாதங்களா, அல்லது ஏதாவது மந்திரம், பில்லி, சூனியமா என்று ஜெபிப்போமே என்று. அப்பொழுதுதான் ஒரு பரிதாபமான நிலையை பார்த்தேன். அந்த கேலரிக்குள்ள போய் போட்டோவை எடுத்து எனக்கு காண்பிக்க முடியாது படி அவர் பதட்டம் அடைகிறார். 2வது, அந்த கேலரிக்குள்ள போய் பார்க்க அவருக்கு தெரியவில்லை. வாட்ஸ்அப்பிலே வந்த நம்பர்ஸை செக் பண்ணி வாட்ஸ்அப்பிலே போடப்பட்ட போட்டோக்களை காண்பித்து பேசுகிறார். எனக்கு முன்பாக அவர் நிற்கிற பொழுது நடுங்க ஆரம்பித்தவர். ஜெபம் முடிந்த பிறகுதான் என்னுடைய போனை ஆன் பண்ணி பார்த்த பொழுது அவர் வாட்ஸ்அப்பிலே எனக்கு ஒரு 8 மணி போல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். நான் ஒரு தூர இடத்திலிருந்து உங்களை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எனக்கு டைம் கொடுங்கள், உங்களை பார்க்க வேண்டும். அதை நான் பார்க்கல. நான் பிரயாசம் முடிஞ்சு 11 மணிக்கு பிறகுதான் அதை ஆன் பண்ணி பார்த்தேன். பெரிய வேதனையாயிருந்தது. இந்த தகப்பனுடைய தடுமாற்றங்கள், கவலைகள், அழுகைகள், துக்கங்கள். யாரை குறித்தது? பேரப்பிள்ளைய குறித்து. தாய் எங்கே? இன்னொரு திருமணம் செய்ய போய்விட்டார்கள். அப்ப கனிவும் மனத்தாழ்ச்சியும் தாயினிடம் இருந்தும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த யுகம் காணப்படுகிறது. இப்ப சுமையும் பாடுகளும் மனசை அழுத்துகிறது. நாங்க பிராக்டிக்கலாய் ஒவ்வொரு நாளும் வாசலிலே, ஆலய வாசலிலே ஒவ்வொருவரையும் சந்திக்கிறோம். ஆலய வாசலிலே சந்திக்கிற மனிதர்களுடைய பரிதாபமான, அபலமான நிலைமைகள் வேதனைப்படுத்துகிறது. இதோ உட்கார்ந்து இருக்கிற இந்த தாய் நேற்று இரவு 11:30 மணிக்கு தட்டு தடுமாறி தனியொரு பெண்ணாக ஆலய வாசலுக்கு வந்து சேர்ந்தார்கள். நம்மெல்லாம் ஆலயத்துக்கு வர்றதே லேட். ஆனா இந்த தாய் தட்டு தடுமாறி நேற்று ராத்திரி 11:45 12 மணி இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இறங்கினார்கள். ஏன் வந்தீர்கள்? என்னுடைய பிள்ளை வியாதிப்பட்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளையை சுகமாக்க வேண்டும். அந்த ஜெபத்தை குறித்து கேள்விப்பட்டேன். நான் உடனடியாக உங்களை பார்த்தால் என் பிள்ளை சுகமாகும். இதுக்கும் ஒரு தாய். அப்ப அப்படியும் சொல்ல முடியாது, இப்படியும் சொல்ல முடியாது.
தாயினுடைய அன்பு வற்றி போனாலும் ஆண்டவருடைய அன்பு வற்றி போகாது. அல்லேலூயா. பரிதாபங்கள். இரவு 1 மணிக்கு சாப்பிட்டாங்களா, குடிச்சாங்களா, எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா, நான் ஒரு பெண் இடம் பலம் தெரியாத ஒரு இடத்துக்கு போறேனே, அங்க ஆலயம் திறந்திருக்குமா திறந்திருக்காதா, நான் போற வரை சந்திக்க முடியுமா சந்திக்க முடியாதா, எந்த யோசனையும் இல்லை. ஒரே யோசனை, என்னுடைய மகள் சுகமாக வேண்டும். அல்லேலூயா. இது தாயினுடைய உள்ளம். அதுக்கும் ஒரு தாய், இதுக்கும் ஒரு தாய். சிச்சுவேஷனை வைத்து நம்ம பேசலாம். உள்ளம் நொறுங்கி போன சம்பவங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். 11:28 கடைசி பகுதி வாசியுங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் சொல்றார் பாருங்க, எப்படிப்பட்டவர்னா, கனிவும் மனத்தாழ்மையும் மனத்தாழ்வும் உடையவர் நான். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, 29வது வசனத்துல, கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் நான், ஆகவே நுகத்தை உங்கள் மேல் வைத்து ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மேல் வைப்பேன். பாருங்க, இயேசு சொல்றார், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் வைப்பேன். அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட நுகத்தோடு இருக்கிறீர்கள்? பெரும் சுமை, கடன் என்கிற சுமை, நோய் என்கிற சுமை, பாபம் என்கிற சுமை, வேற என்ன சுமை? பிள்ளைகளால் தள்ளப்பட்ட நிலைமை, வீதியில இறங்கி. நீங்க வீதியில வியாபாரம் செய்யறவங்களை பார்த்திருக்கிறீங்களா? பாத்தீங்கன்னு சொன்னா, உங்க குடும்பத்துல யாராவது அப்படி செய்வாங்கன்னா, சோ தள்ளி வாயில வைக்க மாட்டீங்க, அழுவீங்க, அழுண்டு அழுவீங்க. இன்னைக்கும் மேசன் வேலை செய்யறவர்களை பார்த்தா நான் துக்கித்துக் கொள்ளுவேன், மனசுல வேதனைப்படும். என்னன்னா, என்னுடைய தகப்பன் மேசனாய் இருந்து வேலை செய்தவர், கன்றை எடுத்து வேலை செய்தவர், சாதாரணமான ஒரு வேலையை செய்து எங்களை வளர்த்த தகப்பன். இன்னைக்கும் நான் சில இடங்களை கடந்து போக்கல, சிலர் வெயிலுக்குள்ள நிக்கக்குள்ள துக்கப்படும், வீதியில தார் ஊத்துறவங்களை கண்டா துக்கப்படுவேன். இவ்வளவு பாவம் இந்த வெயில்ல. அந்த நேரங்கள்ல தான் ஒரு ஜூஸ் போட்லயோ ஒரு பழத்தையோ வாங்கி அவங்களோட கையில கொடுக்கணும். அதெல்லாம் உடனே அங்கீகரிக்கப்படும், ஆண்டவர் அங்கீகரிப்பார். குளிருக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு குளிர்பானங்களை கொண்டு கொடுத்து பெருமை சேர்க்க கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏழைகளுக்கு கொடுக்க, எங்களை போல ஊழியக்காரங்களுக்கு நாங்க ஜபிச்சு கொண்டு இருக்கிறோம் சொல்லி பாலும் மோரும் தர்றது கூட அன்புதான். ஆனா எங்களை விட மிக முக்கியமான ஆட்கள் யாருன்னா, ரோட்ல நின்று கஷ்டப்படுவாங்களே அந்த மனுஷர்கள். வீதியில வியாபாரம் செய்யறவங்களை பார்த்திருக்கிறீங்களா? ஐயா வாங்க, அண்ணன் வாங்க, அண்ணன் வாங்க, வாங்க இங்க வாங்க, வாங்க. இவ்வளவோ பேசி கஷ்டப்பட்டு போராடி இந்த பணத்தை கொடுப்போம், பணத்தை அந்த பொருளை பணமாக்கிறோம். இதுக்கு பின்னால பெரிய கஷ்டங்கள் பாடுகள் இருக்குது, பெரு சுமை. பார்க்க எளிதாயிருக்கு, சுமை, வேதனை, கஷ்டம் அனுபவிக்கணும். சும்மா சாப்பிட்டுட்டு நித்துரை கொண்டுட்டு ஜபிக்கிறோம். ஐரோப்பிய நாடுகளில் கடையில சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வேலைன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கையெல்லாம் பிரிஸ் ஆயிரும், ஐஸ் ஆயிரும், விரலை மடக்க முடியாது, சாப்பிட முடியாது, விரலெல்லாம் வெடிச்சு நகங்கள் எல்லாம் உதிர்ந்து நகற்றுக்குள்ளால ரத்தம் வரும். கட்டும் போராட்டங்கள். சும்மா ஐரோப்பா போறோம், அந்த நாட்டுக்கு போறோம், இந்த நாட்டுக்கு போறோம்னு சொல்லு, அங்க இருக்கிற பாடுகள் எளிதானதல்ல. இயேசு சொல்ற பாருங்க, உங்கள் சுமையை கனிவோடு மனத்தாழ்மையோடும் நான் தாங்குவேன். இந்த தவசு நாட்களில் ஆண்டவர் இந்த சுமைய கனிவோடு தாங்குவார். ஒரு தகப்பன் சொல்லுவார், நான் சொன்னேன்ல, ஒரு அம்மா சொல்லுவா, நான் சொல்ல சொல்ல செய்யறா, உனக்கு இன்னும் வேணும். ஆனா இயேசு அப்படி சொல்ல மாட்டார், உனக்கு இன்னும் வேணும் என்று சொல்ல மாட்டார். உனக்காகவே நான் மரித்தேன், எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்ட இயேசு சொல்லுவார், உனக்கு நான் இன்னும் என்ன செய்யணும் சொல்ல, உனக்காக என் சிலுவை அன்பை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, தாய்மாரை ஊதாசீனம் செய்கிற பெண்கள், தாய்மாரை மதிப்பில்லாமல் நடத்துகிற பெண்கள், தகப்பன்மாரை மதிப்பில்லாமல் நடத்துகிற பெண்கள், மாமியாரை மதிப்பில்லாமல் எடுபுடி போல வேலைக்காரன் வேலைக்காரி போல பிள்ளைகள் வளர்ப்பதற்காக யூஸ் பண்ணுகிற குடும்பங்கள்.
இதெல்லாம் எவ்வளவு துக்கம் யோசித்து பாருங்க. பிள்ளைகளை உதாசீனம் பண்ணுகிற தாய் தகப்பன் சமூகத்துல இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய சுமை, பெரிய பங்கன் விழாக்களில தாய் தகப்பன் மூளையில இருப்பாங்க. இவங்க சில கெஸ்டை கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த கெஸ்டுக்கு முன்னால இவங்க பெரிய பரவசமா பம்பரம் ஆடுவாங்க. சபையில வந்து பம்பரம் ஆடுவாங்க, அங்கேயும் பம்பரம் ஆடுவாங்க. இவங்களுக்கு எப்பயுமே சுமை இருக்கு. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவங்க ஞானமாய் இருப்பாங்க. யார கணம் பண்ணணும், எப்ப கணம் பண்ணணும், எப்படி கணம் பண்ணணும் சொல்லி கவனமாய் இருப்பாங்க. எளிது, மனபாரம், கனிவு, தாய் தகப்பன் மேல கனிவு, இதெல்லாம் சபையில இருக்கு. சபையில போதிக்கப்பட தகப்பனை எப்படி நேசிக்கணும், தாய் எப்படி நேசிக்கணும், பிள்ளைகளை எப்படி நேசிக்கணும், வந்த உபகாரிகளை எப்படி நேசிக்கணும், ஏழைகளை எப்படி நேசிக்கணும், எளியவர் எப்படி நேசிக்கணும். நீங்க 4 சொல் படிச்சு பணம் வந்தாப்புல தாய் தகப்பனை தூக்கி குப்பையில போடலாம், சாபம். அப்படி சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ண ஒரு அம்மா இப்படி இருக்கிறா. ஆமா, என்ன பற்றி தான் சொல்றேன், நான் தான் சுமையோட இருக்கிறேன். அப்படி சாஞ்சி கிடக்குறா. உங்களோட சுமை அப்படி இல்ல, ஆண்டவர் கூட சுமையை மாற்றிடுவார். அல்லேலூயா. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கணும். சுவிசேஷம் கேட்கல நித்திர வரக்கூடாது, நல்லா எழுப்பி இருக்கணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப சுமைகள், பாடுகள், இவைகளை ஆண்டவர் பார்க்கிறவர். நீங்க மனசால அனுபவிக்கிற துன்பங்களையும் பார்ப்பார், உடலால் அனுபவிக்கிற பாடுகளையும் பார்ப்பார். மனசுல துன்பம், சரீரத்துல பாடு. மனசுல பாடு இல்ல, மனசுல துன்பம், மனசுல நினைவுகளால வருகிற வேதனை, சரீரத்துல பிசிக்கலாய் வருகிற வேதனை, கஷ்டங்கள், பாடுகள், பசி, அபமானம், நோய்கள், நிராகரிப்பு. சில இடங்களை பாருங்க, நிராகரிப்பார். ஆலயத்துக்குள்ளே ஊழியக்காரர்கள் ஜனங்களை நிராகரிப்பார். இவ்வளவு வேதனை. ஆலயம்தான் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்தலம், அங்கேயே நிராகரிப்பார். கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படியான நிராகரிப்பு, சுமை, சுமைகள் விலக வேண்டும். நீங்க இந்த தவச நாட்களில உபவாசம் செய்கிற நீங்களும் நானும் சுமைகளை மாற்ற வேண்டும். அடுத்த வசனத்தை படிங்களேன். அப்பொழுது பாருங்க 29. ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வைங்க. இயேசுவின் நுகம், இயேசுவின் நுகம் என்னது? இயேசுவின் நுகம். அல்லேலூயா. இயேசுவின் நுகம் என்ன பாருங்க. ஓய்வு நாளில 9வது வசனத்தை வாசிங்க. 12:9 வாசிங்க. இயேசு அங்கிருந்து அகன்று அவர்களுடைய தொழுகை கூடத்துக்குள் சென்றார். தொழுகை கூடத்துக்குள் சென்றார். கவனிங்க, இயேசுவின் நுகம். கவனமா கேளுங்களா? என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் வையுங்கள். என்ன செய்யுங்கள்? உங்களுக்கு மேல என்ன நுகம் இருக்கிறது? எசாயா 10:27 என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன நுகம் இருக்கிறது? யாருடைய நுகம்? உங்களுக்கு மேல யாருடைய நுகம் இருக்குதுங்க? எந்த எந்த ராஜாவினுடைய நுகம்? அசிரியருடைய நுகம். அசிரியன் உங்களை கம்பால் அடித்து உங்களை அச்சுறுத்தி உட்கார பண்ணி இருக்கிறார். பாருங்க, கை சூம்பின ஒரு மனிதன் ஆலயத்தில் இருக்கிறான், அது ஒரு நுகம். அவனுக்கு கையில சூம்பின கை, கையை நீட்ட முடியாது, கை இழுத்த மாதிரி ஆலயத்தில் இருக்கிறான், அது ஒரு நுகம். இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்துக்கு போறார். கவனமா கேளுங்க. தொழுகை கூடத்துக்கு சென்றார். அங்கே கை சூப்பின ஒருவர் இருந்தார். சிலர் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும் நோக்கத்தோடு அவரிடம் வந்து, ஓய்வு நாளில் குணமாக்குவது முறையா என்று, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா? நுகம். கவனமா கேளுங்க. உங்களோட மனசுல ஒரு நுகம் இருக்கு. என்ன நுகம்? கேள்வி கேட்கிற நுகம். அல்லேலூயா. பாருங்க, கை தூக்க மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. அந்த நுகத்தை குறித்து சொல்றேன், கவனமா கேளுங்க. உபஆகமம். உபஆகமம் என்ன? இணை சட்டம். எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. உபஆகமம் புளித்த மா. என்னமா?
கதைக்க மாட்டேன்றீங்க. நீங்க தோசைக்கு, இட்லிக்கு, ரொட்டிக்கு, பானுக்கு, பன்னிஸுக்கு, பன்னுக்கு, பேஸ்டிக்கு எல்லாம் யூஸ் பண்றோமா? என்னமா? புளித்தமா. ஆனா இயேசு சொல்றாரு, பாஸ்காவுக்கு யூஸ் பண்றது புளிப்பச்சமா. அல்லேலூயா. அன்னைக்கு ஜனங்களுக்கு கல்வி அறிவு இல்லை. அன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன இல்ல? கல்வி அறிவு இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி ஜனங்களுக்கு போதிச்சாருன்னு பாருங்க. பிராக்டிக்கல். என்ன செய்தாரு? பிராக்டிக்கல். நீங்க மாவு எடுத்து என்ன செய்றீங்க? கோதுமை எடுத்து நல்லா பிசைஞ்சு கல்லூத்தி அல்லது அந்த ஈஸ்ட் போட்டு அல்லது பட்டர் போட்டு புளிக்க வைக்கிறீங்க. அப்ப சில பதார்த்தங்களை போட்டு புளிக்க வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப வேற பதார்த்தங்கள். ஆனா இயேசு சொல்றார், அப்படி புளிக்க வைக்காதீங்க. என்ன செய்யாதீங்க? அப்படி புளிக்க வைக்காதீங்க. அப்பத்தை பிசைஞ்சு மாவை பிசைஞ்சு அப்பவே என்ன செய்யுங்க? ரொட்டி சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுருங்க. புளித்தது வேண்டாம். அல்லேலூயா. பாருங்க, சபையில ஒருத்தர் இருக்கிறார், அவர் கை சூம்பி இருக்கிறார். அவர் சுகமாக வேண்டுமா வேண்டாதா என்று அவங்க நினைக்காம அவங்க கேட்கிறாங்க, ஓய்வு நாளில் ஒருவர் சுகமாவது நல்லதா? இது என்ன மனநிலையை ஆண்டவர் சொல்றாருன்னா, புளித்தமா. என்னமா? புளித்தமா. பரிசேயர்களுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி கடைசியில் சொல்றார். அவருடைய உபதேசங்களை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. உபதேசம், மனநிலை, இதை குறித்து கவனமாய் இருங்கள். பாருங்க, ஒரு சுமை மாற வேண்டும் என்றால் புளித்தமா இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புளித்தமாவை பற்றி தெரியும்? பைபிள்ல இருக்கிற புளித்தமா உவமை எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது புளித்தமாண்டா என்ன உங்களுக்கு தெரியுமா? புளித்தமாண்டா என்ன? புளித்தமானா சிம்பிளா சொல்லணும்னா புறக்கணிக்கப்படுதல். புளித்தமா என்ன செய்யப்படுதல்? ஒரு வீட்டுல ஒரு மனைவி கணவனை புறக்கணித்தால் அதனுடைய பெயர் புளித்தமா. ஒரு மனைவியை கணவன் புறக்கணித்தால் அதனுடைய பெயர் புளித்தமா. ஒரு பிள்ளைகள் தாய் தகப்பனை நிராகரித்தால் அதனுடைய பெயர் புளித்தமா. புறக்கணிக்கப்படுதல். என்ன செய்தல்? பைதறிந்து சொல்லுங்க. இப்ப சபையில ஒரு தாய் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு கை சூம்பிய ஒருவர் இருக்கிறார். அவர் சுகமாக வேண்டும் என்று சபை விரும்பணுமா அல்லது சுகமாக்குகிறவரை பார்த்து கேள்வி கேட்கிறதை விரும்பணுமா? பெருசுமை சுமந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவர். அவரை கரெக்டா சொல்றார். நான் ஆறு கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவர். எனக்கு ஒரு ஆள் நோயோட இருக்கிறத பார்த்து கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். நான் 40 நாள் பாலைவனத்துல போய் ஜெபிச்சு அந்த பவர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப என்னட்ட ஹீலிங் பவர் இருக்கு. சபையில ஒரு ஆள் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார், என்னைக்கு சரியில்லை நாளைக்கு செய்ய நான் என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆமென், இன்னைக்கே செய்து விடுங்க என்று சொல்லணும். ஆனா என்னன்னா, எங்கட சபை விசுவாசிகள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட இருக்கல. அப்படிதானே? எங்கட சபை விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட அன்னைக்கு இருக்கல. அன்னைக்கு இருந்தாங்களே யாரு? பரிசேயரும் சதுசேயரும், அதிகம் படிச்சவர்கள். ஆனா நீங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இயேசுவை பயன்படுத்தி ஒரு வீட்டு மூலைக்குள்ள, இந்த பின்னால கோடி மூலைக்குள்ள இருக்கிற சூரியம் எல்லாம் தோண்ட வச்சிருப்பீங்க. ஆண்டவரே இங்க வா, ப்ளீஸ் கம், எந்த வீட்டையும் வாங்க ஆண்டவரே, இந்த கோடிக்குள்ள போய் பாருங்க, ஒன்றுக்கு போய் கொள்ளலாம, பெரிய பிரச்சனையா இருக்குது, அதை கொஞ்சம் தோண்டி எடுங்க ஆண்டவரே. இப்படித்தான் ஊழியக்காரர்களை பழைய கொண்டு தெரியுது. இதெல்லாம் இப்ப ஸ்பெஷல். ஊழியக்காரன் வந்தா ஜோம் பண்றதுக்கு எல்லாம் இல்ல, வாங்கன்னு அப்படி கூட்டி எடுத்துட்டு போய் பின்னால கொண்டு போய் இதுல என்ன இருக்காண்டு பாருங்கன்னா அவருடனே நான் கண்ணால பார்த்தனே, ஒன்றுமில்லை, நல்ல காலம் ஒன்றுமில்லைன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தா கோடி முழுதையும் தோண்ட விட்டுருக்கீங்க. இருந்தால இப்படிதான் இன்னைக்கு விசுவாச பிரமாணம். நல்ல காலம் அவர் நம்மட சபையில இருக்கல. அவர் இப்ப எந்த சபையில இருக்கிறார்? பரிசேயரும் சதுசேயரும் நிரம்பின சபையில் இருக்கிறார். அங்கேயும் ஒருவன் இருந்தான். என்னன்னா, ஓய்வு நாளில் வியாதிஸ்தனை சுகப்படுத்துவது முறையா? கேட்டானா கேட்கலையா? அந்த வசனத்தை மறந்துட்டீங்க போல. கையை வெடிங்கன்னு சொன்னேன்.
எத்தனையாவது வசனத்துல சொன்னா கேட்டா 12ஆம் அதிகாரம் 11 ஆ? 10 10வது வசனத்துல வாசிங்களேன். அங்கே கை சூம்பி கை சூம்பி ஒருவர் இருந்தார். சிலர் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தும் நோக்குடன் இதான் புளிப்புமா, இதான் சுமை. கவனமா கேளுங்க, இதான் சுமை. நுகம் உடைக்கப்படாதவை. ஒரு ஆலயத்துல நுகம் உடைக்கப்படாத பெரு சுமை. நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். நம்ம ஆவியில நிரம்பி நுகத்தை உடைக்கணும். ஆலயத்துக்குள்ள வாரம் போறோம், அற்புதம் இல்லை. இந்த நபரும் ஆலயத்துக்குள்ள வந்தா ஜெபம் பண்ணிட்டு போயிருவார். அவர் கை அப்படி சூமின கையாகவே இருக்கு. ஆனா இயேசு அங்க போனார். ஆனா அங்க இருந்தவங்களுக்கு தெரியும் இயேசு என்ன செய்வாரு, சுகமாக்குவார். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு முதல்ல என்ன கேள்வி கேட்கிறான்? இன்னைக்கு சபாத், சனிக்கிழமை, நம்ம என்ன செய்யக்கூடாது, சுகமாக்க கூடாது. இவர் சுகமாக்குவார். முதல்ல ஒரு பெரியல போடுவார் என்று கேட்டார். அதுக்கு இயேசு என்ன சொன்னார், வாசிங்க. அவர் அவர்களிடம், உங்களுள் எவரும் தம் ஒரே ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்து விட்டால். பாருங்க, எல்லாத்துக்கும் இயேசு சுவாமி ஒரு விளக்கம் சொல்லி கொண்டிருந்தீங்க. பாவம் என்ன, சுட்டியான பாவம். நான் சில நேரங்கள்ல யோசிப்பேன், விளக்கங்கள் சொல்ற வேலை கடும் கஷ்டமான வேலை. விளக்கம் சொல்றதுக்கு பல மணித்தியாலம் போய் தனியே இருக்கணும். பைபிள் அந்த புத்தகம் வாசிச்சு, இந்த புத்தகம் வாசிச்சு, அந்த புத்தகம் வாசிச்சு ஒன்றுமே விளங்காது. நான் இந்த விளக்கம் சொல்றதுக்கு பல மணித்தியாலம் போய் குந்தி திருப்பேன். உட்கார்ந்து இருந்து என்னத்தை பேசுற ஆண்டவரே, ஆண்டவர் கைவிட்டுட்டார் என்னோட திரும்பி எழுமிட்டு போய் திரும்ப வந்து திரும்ப இருந்து திரும்ப வந்து நம்ம இங்க நிக்கக்குள்ள நம்மளோட ஊழியக்காரால் ஒரு ஆள் ஒரு வேலை செய்யும். அப்ப வந்த விளக்கம் எல்லாம் போய் விளக்கம் சொல்ற வேலை கஷ்டமானது. வேணுமெண்டா ஒரு சட்டடை தாரம் வாங்க விளக்கம் சொல்லுங்க. கத்தர் எவ்வளவு நல்லவர் என்றது தெரியும் பாருங்க. நீங்க எங்க தாரீங்க எங்களுக்கு, நீங்க தானே எங்களோட மைக்கையும் பறிச்சு எங்களையும் பறிச்சு தூக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒன்றும் செய்யலாது, அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு தானே. சரி, விஷயத்துக்கு வர. அப்ப என்ன சொல்றாரு, ஒரு ஆடோ ஒரு மாடோ குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விடாமல் இருப்பாரா? அதை பிடித்து தூக்கி விடாமல் ஒரு சுமையோட இருக்கிறவருக்கு நான் ஆறுதல் கொடுக்காமல் விடுவேனா? அல்லேலூயா. பாத்தீங்களா தேவன் எப்படிப்பட்டவர் என்று. இந்த சபைக்கு வார உங்களுக்கு மிக்க தாழ்மையோட ஒரு எச்சரிப்பு சொல்றேன். தாய் தகப்பன மதிக்காட்டி நீங்க நரகவாதிகள். எனக்கு பெரிய மனசுல ஒரு கேள்வி வார, எவ்வளவு எளிதாக நடிக்கிறோம். நம்ம நம்முடைய தாய் தகப்பன மதிச்சதே கிடையாது, மதிக்கிறதும் இல்லை. நமக்கு பிறந்த பிள்ளைகளை கொஞ்சுறதும் தூக்குறதும் களி தீத்துறதும் பிஸ்கெட் ஈத்துறதும் என்றதும் இந்த நடிப்புகள் எல்லாம் நான் பார்த்துட்டு சுவிசேஷம் கேட்கறல, தோளுக்கு மேல வச்சு கொண்டு திரியிறேன். புள்ள பாசமா இவ்வளவு பொய் என்ன? நம்மட தாயும் நம்மளை அப்படித்தானே கொண்டு திரிஞ்சவ, நம்மட தாயும் நம்மளை அப்படித்தானே வளர்த்தவ, நம்மட தாயும் அப்படித்தானே நம்மளை நேசிச்சவ. அவன் மூலையில இருப்பான், சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். ஆனா போன் எடுத்து அப்படியாக்கா இப்படியாக்கா அட்வைஸ் கும்பமா கிடைக்கும். மற்றவர்களுக்கு போன்ல அட்வைஸ் பண்ணக்குள்ள, இயேசுவே உம் துன்பகரமான பாடுகளை இதோ பார்க்கிறேன். யாருல அட்வைஸ் பண்றது இல்ல. உங்கள்ட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்க கவனிக்கலையா? அந்த நெஞ்சால வாங்க, என்ன நல்லா பாருங்க, இந்த நெஞ்சால வாங்க, கதை தெரியுங்க, வாங்க எட்டி பாங்க, இங்க வரும் வரைக்கும் நான் விட மாட்டேன். நம்மள்ட்ட ஒரு தனி ஆற்றல் இருக்கு, என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? பிடிக்கலையா? உங்கள்ட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. என்ன ஆற்றல்? உன் பிரதர் நாங்க கண்டுபிடிச்சிருக்க, நல்லா சாப்பிடுவோம், நாங்க ஒருத்தருக்குமே கொடுக்க மாட்டோம். கறியெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் பயந்தோடு தண்ணி எடுத்து வச்சு வேற என்ன ஆற்றல் இருக்கு உங்கள்ட்ட? பிரதர், நாங்க ஒரு பொய்ய சலிக்காம உண்மை மாதிரி சொல்லுவோம் பாருங்க. அல்லாட்டி எங்களுக்கு கோபம் வரும், நாங்க காட்டிக்கொள்ள மாட்டோம். அது பெரிய ஆற்றல். வேற என்ன ஆற்றல்? உங்கள்ட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, வேணுமெண்டா இன்றைக்கு போய் பரிசோதிச்சு பாருங்க.
நீங்க ஒரு அட்வைஸ் எடுப்பீங்க மற்றாக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல, உங்களுக்கு அதாவது அந்த கவுன்சிலிங் கொடுக்கிற டாக்டரே கஞ்சி வாங்கி உங்கள்ட்ட குடிக்கிற மாதிரி நீங்க ஒரு அட்வைஸ் எடுப்பீங்க. பார்த்துருக்கிறீங்களா? இனி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு முன்னால வந்து ஆறாவது ஒரு ஏழை பாலை ஒரு பேத்த ஒரு அதக்க மாட்டிட்டேன்னா நீங்க எடுப்பீங்க ஒரு அட்வைஸ் உண்டு. என்ன கேட்கிறீங்க நீங்க? அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை. அவ்வளவு ஞானமா பேசுவீங்க, ஆனா உங்களோட வாழ்க்கையில ஒன்றும் செய்ய மாட்டீங்க. சும்மா கேட்டு பாருங்களேன், சரியான துக்கம் மாதிரி. விடிய சாமத்துல எழும்பி ஜெபினி எல்லாம் சரி வரும். ஆனா நீங்க விடிய சாமத்துல மோக்கான் தவளை மாதிரி திரும்பி கிடப்பீங்க. ஆனா நீங்க ஒரு அட்வைஸ் எடுப்பீங்க. எப்படி? விடிய சாமத்துல எழும்பி ஜெபி ஜெபி கதையை விடு, விடிய சாமத்துல சும்மா நீ. ஆனா அதை விட ஒரு பெரிய கட்டோட நீங்க என்ன செய்வீங்க? பாயிர தவளை மாதிரி விடிய சாம டெத். நம்மளை போல நான் சில நேரம் என்ன குறித்து யோசிக்கிறேன், நம்மளை போல தீவிரமா ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. கால் நொந்தாலும் 2 மணித்தாலும் நின்று கதைப்பேன். பார்த்துருக்கிறீங்களா நீங்க? கால் நோகாட்டி உங்களோட நிலைமை என்ன? செத்து போயிருவீங்க நீங்க, அவ்வளவு கதைப்பேன். ஆனா விஷயம் இல்லை. அதே மாதிரி பரிசுத்தாவி வந்தா பாருங்க, உங்களை ஓகன் அடிச்சு உங்களை நித்தாட்டையிலாது. அவ்வளவு தீவிரமாவியானவர் இறங்குவார். ஆனா விஷயம் இல்லை. ஏன் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? பிள்ளையா சொன்னனால இல்லை, இது பிள்ளையா சொல்லிட்டேனா இல்ல தானே? பாருங்க, ஜீசஸ் சொல்ற சுமைய மாற்ற, பெரும் சுமைய மாற்ற பிராக்டிக்கலா நீங்க கிரியை செய்யணும். தாய் தகப்பனை நேசிக்கிறல்ல, ஆனா நம்மட பிள்ளைகளை நேசிக்கிற. சர்ச்சுக்கு போறது இல்ல. நான் காலையில காரியத்தை சொல்லிக் கொண்டது 4 விஷயம் தேவை. ஒருவன் நீதிமானாக்கப்படுறது சைன், அடையாளம். மேதாவிகளாய் இருக்கிறது இல்லை. நான் பைபிள் படிச்சனா, நான் ஜெபிச்சனா, எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு அது தெரியும், இந்த மேதாவிகள் இல்லை. 4 விஷயம் தெரியும். முதலாவது விஷயம் என்ன? அப்போஸ்தலர்கள் செய்த உபவாச கூட்டங்கள்ல நான் சொல்லிவார். முதலாவது என்ன? அப்பம் பிடுவதிலும், இறைவேண்டலிலும், இரக்க செயலிலும், நற்செய்தி அறிவிப்பதிலும் என்ன செய்தார்கள்? நிலையற்று இருந்தார்கள். அப்படியா? தவசு நாட்களில் மாத்திரம் ஒரு பீங்கான் சோறை கொடுத்தார்கள். தவசு நாட்களில் மாத்திரம் ஒரு பார்சல் சோறை கட்டி கொடுத்தார்கள். தவசு நாட்களில் மாத்திரம் தூசணம் கதைக்காமல் இருந்தார்கள். தவசு நாட்களில் மாத்திரம் பொய் சொல்லாமல் இருந்தார்கள். தவசு நாட்களில் மாத்திரம் குடிக்காமல் இருந்தார்கள். தவசு நாட்களில் மாத்திரம் சினிமா பார்க்காமல் இருந்தார்கள். தவசு நாட்களில் மாத்திரம் சிலர் என்னை போல சேவெடுக்காமல் தாடி வைத்துக் கொண்டு இருந்தார்கள். பார்த்திருக்கிறீங்களா? தவக்கால வேண்டா தலைமுடி வளர்த்து சேவெடுக்காம அப்படி இருப்பாங்க. ஏன்னா தவசு காலம். அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. இயேசு கிறிஸ்து சொல்றார், இறைவேண்டல் என்ன ஜெபம். ஆனா இரண்டாவது என்ன சொல்றார்? அப்பம் பிடுதல், பூசைக்கு போங்க. மூணாவது என்ன சொல்றார்? இரக்க செயல்கள் செய்யுங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கருணையோட பாருங்க. மூணாவது என்ன சொல்ற? நாலாவது என்ன சொல்ற? நற்செய்தி அறிவியுங்கள். குட் நியூஸ் சொல்லுங்க. யாருக்காவது நல்ல செய்தி சொல்லுங்க. ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்க, ஆஸ்பத்திரிக்குள்ள போய், உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் வராது, நீ செத்து போவாய். அப்படியா சொல்லுவீங்க? ஒரு சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். எவ்வளவு கிருபையான வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லுங்க. இது இயேசு செய்வார் என்று சொல்லுங்க. பெரு சுமை மாறி போகும். பாருங்க, உப ஆகமம் 32:19 வாங்க, அதை வாசிங்க. 32:19. எவ்வளவு நேரம் நான் சொல்லி வச்சிருந்தேன். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். என்ன சொல்றாரு? இகழ்ந்து
பரிகாசம் செய்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? இகழ்ந்து ஒதுக்கினார். ஒதுக்கினார். கவனமா கேளுங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். இது ஒரு புளிப்புமா? ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? சினம், கர்த்தரை சினமூட்டக்கூடாது. புளிப்புமா என்று சொன்னா சினம் ஒரு புளிப்புமா? இந்த காரியம் ஒரு நுகம், நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு நுகத்தினுடைய அடையாளம். சில நுகங்களுக்குள்ள சிக்கிக் கொள்வதற்கு காரணம் நமக்குள்ள வார கோபம். தேவ சினம் ஒரு நுகம். அதுல வாசித்து பாருங்க, ஒரு அருமையான வசனம் ஒன்று வரும். விசேஷமா எரேமியா தீர்க்க தரிசனம் காலையில படிச்சீங்க இல்லையா? எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 28வது அதிகாரம். கவனமா கேளுங்களா? 28வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 28வது அதிகாரம் 10வது திருவசனம் பாருங்க. சினம் ஒரு நுகம். பாருங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவு கவனிக்கணும் என்று கவனிங்க. நம்ம சும்மா வந்து ஜெபம் பண்றதுல விஷயம் இல்லைங்க. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயத்தத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க? அல்லேலூயா. அது ஹெட்லைன் என்ன? எரேமியாவும் அனனியாவும். இந்த அனனியா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால எரேமியா மேல இருந்த மர நுகத்தை என்ன செய்யறாரு? உடைக்கிறார். உடைச்சிட்டு சொல்றார், ஆண்டவருடைய நுகத்தை உடைத்தறிந்தார். சினமூட்டுகிற செயல். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசித்து பாருங்க. அதுல 10வது வசனத்தை வாசிங்க. அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா எதை கேட்ட? நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். வாக்கு நிறைவேறும் பொழுது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது, கோபம் நமக்குள்ள வராத பொழுது, நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி இயேசுவுக்காக தாய் தகப்பனை நேசி, வேலைக்காரன் வேலைக்காரி போல தாய் தகப்பனை நடத்தாரு. இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு களி கொடுக்கலாம், மா கொடுக்கலாம், சத்து மா கொடுக்கலாம், உப்பு மா கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். நாளைக்கு நீங்க வயசாகுவீங்க, அப்ப உங்களோட பிள்ளை தூக்கி உங்களை குப்பையில போடு. அது பார்த்து வளர்ந்தது இல்ல, சாபம் அப்படி வந்து மூடும். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீங்க. பிள்ளைகள் சொன்னா கேளுங்க. சில காரியங்கள் இது தவறு என்று சொன்னா தாய் தகப்பனா இருந்தாலும் கீழ்ப்படி. ஆமா இது சரியில்லை, விட்டு விலகுவோம். ஜெபிக்கிற உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நுகங்களை முறிப்பார். நுகம் என்று சொன்னா மனசுல வர சில பாருங்க, வெளியரங்கமான காரியங்களும் உள்ளரங்கமான துன்பங்களும். ரட்சிப்பு என்றது உள்ளரங்கமான மாற்றம். உள்ளத்துல மாற்றம் இல்லாம ஜெபத்துல மாற்றம் வராது, ஜெபத்துக்கு பதில் வராது. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும், ஜெயிக்காது. ஏன்னா எரேமியா சொல்றார் பாருங்களா, 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. அருமையான வார்த்தைகள். ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்க இச்சொல்லை கவனித்து கேளும். இங்க கேளுங்களா, செவிகளில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்களா, அப்பதான் இன்னும் கொஞ்சம் புரியும். சாரி. அதே ஆண்டில், அதாவது யூதாவின் அரசனான சிதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபெயோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. பாருங்களா, ஒரு தீர்க்கதரிசி தான் அவர். யார் அவரு? ஒரு தீர்க்கதரிசி. கவனமா கேளுங்க, மிக முக்கியமான வார்த்தைகள். ஒரு தீர்க்கதரிசி. நான் நேற்று இந்த காரியத்தை நுகத்தை குறித்து பேசுகிற பொழுது ஒரு வித்தியாசமான கோணத்துல கர்த்தர் பேசினாரு. இப்ப இந்த காரியத்தை பேசுகிற பொழுது கர்த்தர் ஒரு வித்தியாசமான காரியத்தை பேசுறார். அல்லேலூயா. இந்த செய்தியில இப்படி பேசுறாரு, அந்த செய்தியில அப்படி பேசுறார். பாருங்க, தீர்க்கதரிசி அனனியா.
எரேமியா 2 பேரும் நுகத்தை குறித்து பேசுகிறார். வெளியரங்கமான நுகம். ஆலயத்துக்குள் ஒருத்தன் கை சூம்பினவன் நுகத்தோட இருக்கிறான். இயேசு சொல்லுகிறார், நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் யாவும் ஆகும். வாசிங்க, கவனிங்க. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்து விட்டு பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும், ஆண்டவருடைய இல்லத்தின் கலங்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். பாருங்க, கவனமா கேளுங்களா, வசனங்களை கவனமா கேளுங்க. ஜனங்களை மட்டுமில்லை, ஆலயத்தில் இருந்து எடுத்து போன பொருட்கள், உங்களுடைய நுகங்களை ஆண்டவர் முறிக்கிற பொழுது நீங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி தருவார். நீங்க ஆசீர்வாதமா இருந்த பொழுது உங்களை யார் சபித்து உங்களை இல்லாமாக்கினாங்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் தேவன் தருவார். விசுவாசிங்க. பாருங்க எப்படி சொல்றாருன்னு. நெபுகத்நேசர் எடுத்து போன பொருட்களை எல்லாம் மீண்டும் நான் கொண்டு வந்து ஆலயத்தில் வைப்பேன். அல்லேலூயா. நுகம் உடைக்கப்படுகிற பொழுது வெளியரங்கமான காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உள்ளரங்கமான காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சும்மா இல்ல, நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, இப்ப சொல்றீங்களே சூனியம் செய்து எல்லாத்தையும் இழந்து போன, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பொழுது நீ சுகமாவாய். ஆண்டவர் சுகமாக்குற பொழுது நீ சுகமாவாய். சுகத்துக்கு பின்னால் என்ன நடக்க போகுது? நீ இழந்த சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் திரும்ப உனக்கு தருவார். இப்படியா கைதட்டுறது? இவ்வளவு சந்தோஷமா கைதட்டணும். அப்போது ஒரு காரியம் சொன்னேன், கவனிச்சுக்கல தெரியல. உங்களோட அப்பா அம்மாக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் உங்களுக்கு பிள்ளைகள் செய்ய. நீங்க நம்பிக்க மாட்டீங்கன்னு. முகம் முறிக்கப்படுகிற பொழுது எவ்வளவு கவனமானது. இன்னொரு வார்த்தையை பதிவு செய்து அடுத்தது, உன்னை தேவன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் அழைத்திருக்கிறார். நீ நல்லா ஜெபிக்க கூடிய திராணி உள்ள ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பாரப்பட்டு உங்களோட வயதுல ஒரு பிள்ளை விபச்சாரத்துல தொழிலுக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறது, பிடிச்சு கொண்டு போய் விபச்சாரம் செய்ய விட்டுருக்காங்க தொழிலுக்காக. சிலர் துஷ்பிரயோகங்கள் செய்யப்படுறாங்க. சிலர் படித்து வேலை தேடி போற இடங்களில துஷ்பிரயோகம் பண்ணப்படுறாங்க. ஆனா நீங்க சபைக்குள்ள பரிசுத்த அலங்காரத்தோட சபைக்கு வந்து பாதுகாப்போட வீட்டுல வாழ்றீங்க. நீங்க அவர்களை நினைச்சு பாக்காட்டி ஆண்டவர் உங்களை கேட்பார். உன்னை வச்சிருந்தேன், உன் வயசு கொத்த புள்ளன்னு துன்பப்படுது, நீ ஜெபிச்சிருந்தா என்ற தூதர்களை அனுப்பி இருப்பேனே. இதான் சபையில இருக்கிற சூம்பின கை. சபையில ஆவி வருகிற பொழுது எல்லாம் பிரைட்டா மாறணும். சிந்தனை மாறணும், பேச்சு மாறணும், செயல் மாறணும், எண்ணம் மாறணும், காரியங்கள் மாறணும், கொடுக்கறதுல மாறணும், பேசுறதுல மாறணும், ஜபிக்கிறதுல மாறணும். சும்மா சபைக்கு வந்துட்டு போக கூடாது. சபையில சும்மா வாரதும் போறதும் அதுக்கு தேவன் அழைக்கல. சபையில ஒரு வித்தியாசம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நெபுகத்நேசர் ஆலயத்துல இருந்து என்ன சாமான்களை எடுத்துட்டு போனாரோ அவ்வளவத்தையும் 2 வருஷத்துக்குள்ள நான் கொண்டு வந்தேன். ஏன் 2 வருஷம்? இஸ்ரவேல் ஜனங்கள் மாறல, அந்த நுகம் உடைக்கப்பட. மக்களுங்க, இந்த 45 டேஸ்ல நுகங்கள் உடைக்கப்பட வேண்டும். அதுக்கு தேவ சமூகத்துல நீங்க கேட்கணும். இன்னைக்கு நான் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு முதல்ல நான் ஜெபம் பண்ணிட்டு பாத்ரூம்ல குளிச்சு கொண்டு இன்னைக்கு ஆண்டவரே சொல்றேன், எனக்கு பேச மூளையில் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. என்னத்த பேச போறேன் ஜனங்களுக்கு மத்தியில போய்? என்னத்த நான் பேசுவேன்? புலம்பிக் கொண்டே வந்தேன். வரும் வழியில ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு வரக்குள்ள சொல்லிவார், ஆண்டவரே நான் என்ன பேசுவேன் எனக்கு ஒன்றுமே புரியுதில்லை. ஆவியானவர் வந்து இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருக்கார். பாத்தீங்களா? நம்ம எம்டியா இருப்போம், ஆவியானவர் பேசுவார். அதுக்கு ஒரே வழி ஜெபம். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றா பாருங்க, ஆலயத்துல இருந்த எல்லா பொருட்களையும் திரும்பி என்ன செய்வேன்? நீங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறுவீங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க சோம்பேறிகளே.
அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவரது இல்லத்தின் களங்கள் எல்லாவற்றையும் இப்ப நீங்க சில நேரம் அங்கே சோம்பேறிகளா எங்களுக்கு இப்படி சொல்றீங்க. எனக்கு உரிமை இருக்கு சபையில சொல்ல. அதுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன உரிமை இருக்கு? அவங்களுடைய மெய்ப்பன் உங்களை சரியா மேய்க்கணும். நான் சரியா மேய்க்கலாடி உங்களை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பாரு என்னட்ட. நீங்க சும்மா நினைக்காதீங்க. நீங்க 5 ரூபா 10 ரூபா தசமபாகம் தந்துட்டு போயிருவீங்க. அதை குறிச்சு தேவனிட்ட கேட்பார். கடினமா உழைச்சி கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்று கட்டி தசமபாகம் வரைக்கும் உனக்கு தந்து அனுப்பி நல்ல உபதேசம் சொல்லாம அனுப்பிட்டா. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆவண்டு பேனை பார்ப்பாங்க, ஆவண்டு பள்ளிய பார்ப்பாங்க, ஆவண்டு மற்ற பொன் பிள்ளைய பார்ப்பாங்க. ஆனா நீ தானே கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். நீ தசமபாகம் வருதானேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? சோம்பேறிகள் கூப்பிடுவேன். கை வீசம்மா, கை வீசு. கடைக்கு போகலாம், கை வீசு. கடலை கொட்டை வாங்கலாம், கை வீசுலாம் விடையலாம். கை வீசினா கையில அடி விடும். இந்த சுவிசேஷத்தை கவனமா கேட்கணும். அல்லேலூயா. அந்த காலத்துல இருந்த சபைகள் மாதிரி பயந்து நடுங்கி எல்லாம் இப்ப உபதேசம் இல்ல. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வந்தா மாறு, எல்லாத்தையும் ஓடு, ஆள் மாறு. சுவிசேஷம் ராஜாவின் வருகை மிக சமீபம். ஒரு காலத்துல சூனியங்களை கோடி மூல வரைக்கும் தேடின முடிஞ்சு இப்ப கோடி எல்லாம் வரைக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டி இருக்குது. இது தெரியாம கொஞ்சம் ஊழியக்காரர்கள் இப்பயும் தேடிச்சிடுறாங்க. அங்க இருக்காம இங்க இருக்காம சூனியம் எல்லாம் நம்ம போய் தேட தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய சபையில ஒரு தீர்க்கதரிசனம் அவங்க போய் பார்க்க பிடுங்கி எடுக்க அற்புதம் பண்ணுகிறார். ஆச்சரியமான கர்த்தர். எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய சபை. நீங்க சும்மா நினைக்காதீங்க. இந்த சபையை பற்றி சும்மா நினைக்காதீங்க. சபையில சத்தியம் பேசினா சத்துரு எங்க இருந்தாலும் ஊழியக்காரன் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவரே வந்து சங்காரம் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, இந்த விசுவாசிகள் அன்றைக்கு அவரோட இருந்திருந்தா எனக்கு தெரியாது, எல்லாரும் பரலோகமாயிருக்கும் இந்த பூமி. அன்றைக்கு கேள்வி கேட்கிற கூட்டம் அவரோட இருந்திருக்கு. எங்கட ஆவே மரியாதை பார்த்திருக்கணும். எப்படி விசுவாசம்? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நம்பித்தாங்க. திரும்ப அம்மா அப்பாவா இருந்து பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீங்க. பிள்ளைகள் பெத்த மக்களுக்கு சொல்றேன், உங்களோட பிள்ளைகள் வளர்க்கறதுக்காக அம்மா அப்பாவை கொல்லாதீங்க. இஞ்ச இல்லைன்னு நினைக்காதீங்க. திரும்பி தருவார். எடுத்ததெல்லாம் திரும்பி என்ன செய்வாரு? வாய் திறந்து சொல்லுங்க, பயப்படாம. ஜெபிக்க ஆற்றல் உள்ள நீ ஜெபிக்காட்டி ஜெபிக்க வைப்பா. உபவாசம் பண்ண விருப்பம் இல்லாம நான் உபவாசம் கொடுத்து போயிட்டு ஆக்காம என்னடா செய்த நீ என்று புருஷனை பார்த்து கேட்கிற ஆன்டிட்ட கேட்பார். நீ உபவாசம் பண்ணக்குள்ள ஏன் பதறா? உபவாசம் பண்ண வைப்பார். அன்னைக்கு ஒரு ஆள் பதறி விழுந்து ஓடி திரியுது. என்னையான்னு கேட்டேன். இல்ல, உபவாச கூட்டம் முடிச்சுட்டு வைஃப் வருவா, சமைச்சு வைக்கணும், போயிட்டு ஓடி வாருன்னு. ஒரு விதத்துல அந்த வைஃபும் அவரும் பாக்கியம். என்னடா அவ்வளவு அன்பு. ரெண்டாவது பயத்துல ஓடுறார் மனுஷன். என்னன்னா சமைச்சு வைக்காட்டி அந்த அக்கா வரக்குள்ள என்ன செய்திடும்? அந்த அக்காட ஒரே நினைவு கரிச்சட்டியும் பானையுமாகத்தான் இருக்கும். ஏன்னா இங்க முடிஞ்ச உடனே பிரகாசிர மூல உபதேசங்கள் எல்லாம் கேட்டு கடுப்பாயிருவாங்க. உடனே போன உடனே சட்டி பானையெல்லாம் முழிக்கணும். அப்படி இல்லைண்டா இன்னும் கடுப்பாய் என்ன செய்தனி என்றுவாங்க. உபவாசத்தையும் சகித்து பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சகிக்கிறீங்களா? நீங்க 6 மணிக்கு சாப்பிடுறது 7 மணிக்கு சாப்பிட என்ன செய்யணும்? பேதுரு சகித்தார் உணவை. என்ன செய்தாரு? பேதுரு ஒரு கெஸ்ட். பேதுரு என்ன? ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவங்க சமைக்காம ஏதோ கதை பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. பேதுருவோட ஆளுக்கு நல்ல பசி. மேல் மாடியில போய் இருந்துட்டு கீழே வந்து கேட்கிற, சமைச்சிட்டீங்களா? இப்பதானையா ஆயத்தப்படுத்த சமைங்கட்டு மேல போன நேரம் தான் தரிசனம் பார்த்தார். எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஒரு கிழமையான பிரசங்கிச்சு வர்றனே. நல்லா சகிப்பீங்க போல இருக்கு. சகிக்கிற தெரியுமா பிரதர்? சில நேரம் பசிக்கும், கிடைக்காது. நம்ம அப்படி இருக்கணும். பேசாம மடையன், முட்டாள், ஒரு சாப்பாடு வாங்கி தராத மாடு அப்படிலாம் சொல்லப்படாது. இயேசுவே உமக்காக. வீட்டை போற நேரம் சில நேரம் சமைக்க நமக்கெல்லாம் அப்படி இல்லை. கிருபை சமைச்சே வச்சிருப்பா. அண்ணாச்சோ அக்காச்சோ அத்தானோ அத்தாண்ட பிள்ளையோ யாரோ சமைச்சு வச்சிருக்கோம். சில வீடுகள்ல சமைக்காம இருக்கோம். சகிக்கணும்.
சிலாக்களை பார்த்துருக்கீங்களா? நித்திரைய சகிக்க மாட்டாங்க ஜெபங்கள்ல. நித்திரை வந்தா என்ன பரவு பாப்போம், சகிக்கணும், அங்கதான் தரிசனம் உண்டாகும். எத்தனை பேருக்கு தெரியும் பைபிள்ல? உங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டீங்கன்னு. அதெல்லாம் சொன்னா இன்னும் சகிக்க சொல்லுவாரோ தெரியாண்டு. சகிக்கணும் இயேசுவின் நாமத்தில். பாருங்க, பேதுரு சகித்தார். பாருங்க, சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு, உங்களுடைய நுகங்கள் எப்படி உடைப்பன. வாசிங்க பிரதர். அத்தோடு யோயாக்கீமின் மகனும் ஜூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட ஜூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்பி கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன். நம்ம ஒரு நாளைக்கு இந்த 12 கோத்திரங்களை குறித்து வாசிச்சு அது குறித்து பேசணும். 12 கோத்திரங்கள் இருக்குதானே? 12 கோத்திரங்களில் ஆண்டவர் வந்து இந்த சிம்பிளா சொல்றேன்னா, இன்னும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு கதை சொல்ல போறேன். கதையாம் காரணமாம் காரண வீட்டில் கரபத்தானாம். ஒரு கதை சொல்ல போறேன், கேளுங்க ப்ளீஸ். கன்சிகா கதை கேளுங்க. கன்சிகாக்கு இங்க வாரண்டாலே நடுங்குது. ஜெபிச்சு கொண்டு தான் வார, அவர் நிக்கப்பட ஆண்டவரே. சரி, இங்க கேளுங்க. யாக்கோப்புக்கு 2 பொஞ்சாதி. 2 பொஞ்சாதி என்று சொல்லக்கூடாது, 2 மனைவியர். யாக்கோப்புக்கு எத்தனை மனைவியர்? பழைய ஏற்பாட்டுல 2 மனைவியர். ஒரு மனைவியர் பேர் என்ன? சம்சூன். இன்னொரு மனைவியர் பேர் ஆப்பிள். பேர் என்னையா? மூத்தவள்ற பேர் என்ன? மாறி சொல்லிடாத. மூத்தவள்ற பேர் என்ன? பாருங்களேன், உங்களுக்கு சந்தேகம். மூத்தவள்ற பேர் என்ன? லேயாள். இரண்டாவது பேர் என்ன? ராகேல். ராகேல். அவர் யார் அதிகமா நேசித்தார்? இல்லங்கல்ல, ராகேல். ராகேல் எப்படிப்பட்டவள்? கதைங்களே. நான் ராகேல், நீங்க லேயாள். எப்படி? எது வசதி? சரி, நான் லேயாள், நீங்க ராகேல். நீங்க தானே வடிவா இருக்கிறீங்க. அதனால நீங்க யாரு? சபையை நேசிக்கிறார். என்னது? ராகேல், லேயாள். குழம்பிடுவீங்க. மூத்தோட பேர் என்ன? லேயாள். கவனிங்க, யாக்கோப்பு உயிருக்கு பயந்து தானே ஓடுன, அப்படிதானே? உயிருக்கு பயந்து ஓடுன. கதை சொல்ற. போன இடத்துல மாமனார பேர் என்ன? லாபான். லாபாண்ட வீட்டுல 2 பிள்ளை இருக்கு, அவருக்கு தெரியாது. அதுலயும் 2வது பிள்ளை அழகான பிள்ளைன்னு அவருக்கு தெரியாது. பார்த்தோன்னா மனசை விட்டுட்டார். வாலிப பிள்ளை தானே, பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டாரு? மனசை விட்டுட்டார். கட்டுனா இவையத்தான் கட்டணும், இல்லாட்டி கல்யாணமே கட்டப்படாது என்று முடிவெடுத்துட்டார். இப்ப மாமாட்ட போய் சொல்றாரு, எனக்கு இந்த 2வது பிள்ளைய கட்டித்தாங்களே. மாமா யாக்கோப்புக்கு மாமா தானே, அப்படிதானே? யாக்கோப்புக்கு மாமா. எவ்வளவு நல்ல ஸ்டோரி சொல்றேன், குளாரமா இருக்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னா, உங்களோட கல்யாணத்தை என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியும். என்ன செய்ய, கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தா நான் கட்ட வேணான்னு சொல்லியிருப்பேன் ஜோம் பண்ணி. நீங்க கேட்கலையே என்னட்டு, அதெல்லாம் குளாரமா இருக்கிறீங்க. சரி, பரவாயில்ல. இவர் யாக்கோப்புக்கு மாமா. இப்ப இவர் சொல்றாரு, சரி ஓகே கட்டித்தாரனே, 7 வருஷம் என்ன செய்யுங்க, வேலை செய்து திறமையான என்பதை நிரூபிங்க மருமகன். இவரும் கடுமா வேலை செஞ்சு சரி என்று கல்யாணம் கட்ட போறார். இரவுல கல்யாணம் நடக்குது. அப்ப யூத பழக்க வழக்கத்தின்படி மூமெல்லாம் என்ன செய்திருவாங்க? கருப்பை போட்டு, கண் மட்டும் தான் தெரியும், எல்லாம் கருப்பு போட்டு ஆள ரூமுக்குள்ள அனுப்பிட்டாங்க. இவர் கல்யாணம் எல்லாம் முடிச்சு வெளியில வந்து பார்த்தா அது யாரு? லேயாள். இவரு கோவம் வருது. மாமாட்ட போய் சொல்றாரு, என்ன சொன்னா கிழட்டு பையே, என்னடா சொன்னா? அப்படி மனசுல நினைச்சு கொண்டு அவர் சொல்ற, என்ன மாமா நீங்க எப்படி செய்துட்டீங்க? என்ன மருமகன், நான் ஆற கல்யாணம் கேட்டேன்னா நீங்க ஆற கட்டி வச்சிருக்கீங்க, இருட்டுல ஒண்ணு தெரியல. மருமகன் உங்களுக்கு தெரியாதா? எங்கட சட்டத்தின்படி மூத்தவள் இருக்கத்தக்கதாக இளையவள் என்ன செய்யலாது. இப்ப யாக்கோப்புக்கு அது என்ன? ஒரு நுகம். கல்யாணம் கட்டி. அப்ப என்ன மாமா செய்யற? இன்னும் 7 வருஷம் வேலை செய்யுங்க மருமன், நான் உங்களுக்கு அவளை கட்டித்தாரன். அவர் யாருக்கு மாமா?
யாக்கோபுக்கும் மாமா சொல்லிட்டார். இந்த கல்யாணம் கட்டாதாக்கள் தான் குளிங்க சிரிக்கிறீங்க, கவனமா இருங்க. கல்யாணம் பொல்லாத காரியம், அது பெரிய சோகமான ஒரு விஷயம். அதனால கல்யாணங்களை இப்போ திடீரென்று கட்டாம ஒரு ஜெபத்துக்கு வந்து ஜெபம் கேட்டு தீர்க்கதரிசனங்கள் பார்த்து கட்டுங்க. அப்ப சொல்லிட்டார் மூத்த. இப்ப இவருக்கு உங்களுக்கு தெரியுமா, இந்த மூத்தவளை கல்யாணம் கட்டினவர் தானே, அவளோட கண் அப்படி கூச்சமான கண். இந்த இரண்டாவதோட ஒப்பிடக்குள்ள அழகி அல்ல, அழகிலும் சற்று குறைந்தவள், கூச்ச கண். இப்ப யாக்கோப்புக்கு அவளை பிடிக்கல. ஆனா நீங்க பார்க்கல, யாக்கோப்பு அவளுக்கு எத்தனை பிள்ளைகளை பெற்றார்? எத்தனை பிள்ளைகளை பெற்றார்? உங்களை விட்டா 12 சொல்லிடுவீங்க. எத்தனை பிள்ளைகளை பெற்றார்? எத்தனை பிள்ளைகளை பெற்றார்? 6 படியனும் ஒரு பொம்பளை பிள்ளை, 7 பிள்ளைகளை பெற்றார். அந்த 7 பேரும் இருக்கிறாங்களா, அந்த 7 கோத்திரத்தார நீங்க பின்னால பாருங்க. எந்த ராகேலை அவர் தள்ளினாரோ, யார் ராகேலா? லேயாளை தள்ளினாரோ, அவளில இருந்துதான் கர்த்தர் நல்ல கோத்திரங்களை தெரிவு செய்தார். உங்களுக்கு தெரியுமா, நீங்க தள்ளப்படுகிற உங்களிடத்துல இருந்துதான் தேவன் நல்ல கோத்திரங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. இல்ல கவனிச்சு பாருங்க, தங்கச்சி என்ன பிடிக்கல என்று சொல்லி இந்த தங்கச்ச பிடிக்குது என்று சொன்ன பொழுது இந்த லேயாள் என்ன செய்யல, முறுமுறுக்கல்ல. என்ன செய்யல? முறுமுறுக்கல்ல. நான் அழகில்லாதவன், மாமாக்கு என்ன பிடிக்கல என்று சொல்லி எங்கேயுமே அவள் என்ன செய்யல, அழல்ல. யாக்கோப்பு விரும்பி வந்த பொழுதெல்லாம் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தாள். இந்த கோத்திரங்களை பாருங்க, யூதா கோத்திரம், ஆசேர் கோத்திரம், முன்னால வர்ற 7 கோத்திரங்களும் அதெல்லாம் வந்து தாவீது, பெஞ்சமின் கோத்திரம். கவனமா கேளுங்க, பெஞ்சமின் கோத்திரம். மற்றது என்ன? ரூபன் கோத்திரம். அதுக்கு இங்க வருது இந்த நம்ம ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்ற, லேவி கோத்திரம். ஆண்டவர் ஆலயத்துல ஊழியம் செய்றவன், ராஜாவானவன். பாருங்க, ராஜாவானவன், ஆண்டவர் ஊழியம் செய்றவன், துதிக்கிறவன் யூதா. இந்த கோத்திரங்களை யார்கிட்ட இருந்து? விரும்பாத பெண்ணிடத்துல இருந்து கர்த்தர் கொடுத்தார். எதனால தெரியுமா? இந்த பெண் வந்து முறுமுறுக்காம யாக்கோப்பையும் தகப்பனையும் நேசித்தாள். இந்த கோத்திரங்களை நீங்க படிச்சு பார்க்கணும். நம்முடைய சபையிலையும் ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு கோத்திரத்தினுடைய குணாதிசயம் இருக்கு. ஆனா இந்த மூத்த பெண்ணுடைய கோத்திரம் மனநிலை, இந்த மனநிலையில வந்த கோத்திரம் தான் இன்னைக்கு யூதா கோத்திரம். அதான் சொல்றேன், இந்த யூதா கோத்திரத்தாரை நான் திரும்ப கொண்டு வருவேன். அல்லேலூயா. ராஜாக்கள் உள்ள கோத்திரம். யாக்கோப்பு திருமணம் செய்த இடத்துல நடந்த பிரச்சனையில அவர் விரும்பாத பெண்ணுக்கு பிறந்த சந்ததி, அவருக்கு பிள்ளைகள் பிறந்தது. அடுத்த சந்தையில் என்ன நடந்தது? பிள்ளைகள் பிறந்தது. இடையில் அவள் என்ன செய்தாள்? செத்து போனாள். ஆனா இந்த பெண்ணை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்தார். ஏன்னு தெரியுமா? முறுமுறுக்காத பெண், தகப்பனை நேசித்த பெண், யாக்கோப்பையும் அதிகமாய் நேசித்த பெண், கர்த்தருடைய பார்வையில ரூபவதியாக, உண்மையான ரூபவதியாக வாழ்ந்த பெண். தேவன் கவனிக்கிறவர். நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுக்குள்ள என்ன நுகம் இருக்கு? உங்களோட முறுமுறுப்பு என்ன? நீங்க தேவனுடைய சமூகத்தில் எப்படி உங்களை தாழ்த்தி நடக்கிறீர்கள்? யாவற்றையும் அறிந்த தேவன். நீங்க வேதத்துல எவ்வளவு பக்திமான்கள், உங்களுடைய நுகங்களை எப்படி சகித்துக் கொள்ளுகிறீர்கள்? உங்களுடைய தேவனுக்கு எப்படி உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? ஆராதனையில ஜெபத்துல எப்படி பக்தியாய் இருக்கிறது போல கணவனை நேசிப்பதில் உண்மையாய் இருக்கிறீர்கள், மனைவியை நேசிக்கிறதில் உண்மையாய் இருக்கிறீர்கள், பிள்ளைகளை நேசிக்கிறதில் உண்மையாய் இருக்கிறீர்கள், தாய் தகப்பனாய் இருந்து கொண்டு பிள்ளைகளை எவ்வளவு செம்மையாய் நடத்துகிறீர்கள்? இவற்றை தேவன் கவனிக்கிறவர். இதனால் ஒரு சுமை, பெரு சுமை உங்களுக்கு அழுத்துகிறது. சும்மா சுமை வாரதில்லை. ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு சுமையாய் இருக்க கூடாது.
ஒரு மனைவி கணவன் ஒரு மனைவிக்கு சுமையா இருக்க கூடாது. சபையில வந்து அலங்காரம் ஆராதனை ஆராதிக்கிற அலங்காரம் உள்ளவர்கள் வெளியரங்கமாய் சாட்சியத்துல அலங்காரம் உள்ளவர்களாய் இருக்கணும். சும்மா சபையில நானும் நீங்களும் ஓகன வச்சு பாட்டு படிச்சு கைதட்டி ஆராதிக்கிற இந்த ஆராதனையை கர்த்தர் வலியுடா நினைக்கிறது இல்ல. எங்களுடைய இருதயம் மாற வேண்டும். பாருங்க, இந்த நுகத்தை பற்றி சொல்லுகிறார். அவர்களை நான் கொண்டு வருவேன், அவர்களை நான் அங்கிருந்து ஏற்று வருவேன். யாரு? தள்ளப்பட்ட மனைவியினுடைய மகன் யூதா சந்ததியில வந்த ராஜாக்களை நான் கொண்டு வருவேன். எப்பயுமே தள்ளப்பட்டவர்களை சபையில் தேவன் ராஜாக்களாய் உயர்த்தி முகங்களை உடைப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எப்பயுமே நிராகரிக்கிற பொழுது, தூக்கி வீசப்படுகிற பொழுது உங்களை நினைப்பார். நான் அதுக்கு ஒரு அடையாளம். என்னை நிராகரித்தார்கள், தேவன் என்று என்னை கண்மலை மேலே நிறுத்தி ஊழியனாய் வைத்திருக்கிறார். எங்களுடைய சொல்லெல்லாம், கர்த்தர் தருகிற வார்த்தையெல்லாம் மிக கனமாய் நடத்துகிறார். நான் அதிகமா சிந்திப்பேன், நான் யாரு, என்ன செய்தேன், எப்படி வந்தேன், எப்படி நடக்குது, ஒண்ணுமே இல்லை. கர்த்தரே செய்கிறார். அவர் ஜீவனுள்ள கர்த்தர். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க சபைக்கு வருகிற பொழுது எனக்கு ஒன்றுமில்லை, என்ன எல்லாரும் நிராகரிச்சுட்டாங்க, நான் தற்கொலை செய்து கொள்ள போறேன், எனக்கு வேற வழியே தெரியல, அப்பா அன்பில்ல, அம்மா அன்பில்ல, மனைவி அன்பில்ல, கணவன் அன்பில்ல, நெருப்போட வாழ்றேன் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நெருப்பு இருக்கிறது, பரிசுத்த ஆவி என்கிற நெருப்பு. அது உங்களை பற்றி எரிய பண்ணி பிரகாசிக்க பண்ணுகிற மகா பெரிய அன்பு. அநேக கணவன்மார் நெருப்புல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அநேக மனைவியர் நெருப்புல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய தேவன் உங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்து உங்கள் சுமைகளை மாற்றுகிற நல்ல நேசர் அவர். அல்லேலூயா. சுமை சுமந்து சொந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள். பாருங்க, அப்படியே கீழே கிரிய வாங்க. ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சுமையை எளிதாக்குகிறார். அந்த சூம்பின கையன் இந்த கேள்வி கேட்ட புளிப்புமா தள்ளப்பட்டவனை இழுத்து கொண்டவர். அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தரை தேவன் சுகமாக்கணும்னா எவ்வளவு அட்வைஸ் பண்றாருன்னு பாருங்க. எதிரே நிக்கிறாக்களுக்கு அட்வைஸ் பண்ணி, ஒரு ஆடோ மாடோ குழியில இருந்தா நீங்க தூக்கி விட மாட்டீங்களான்னு சொல்லி இந்த ஓய்வு நாள்ல சுகமாக்குற. எளிது, அந்த சுமையை நான் இறக்குவது எளிது என்று சொல்லுகிறார். மன தாழ்ச்சியும் சாந்தமும் இருந்தா எப்படிப்பட்ட நுகத்தையும் உடைக்க முடியும். அல்லேலூயா. வாசித்து வாங்க, கீழே வாசித்து வாங்க. ஆமென். ஆட்டை விட மனிதர் எவ்வளவோ மேலானவர். ஆகவே ஓய்வு நாளில் மனிதருக்கு நன்மை செய்வது முறை என்றார். பின்பு இயேசு கை சூம்பியவரை நோக்கி, உமது கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார், அது மறு கையை போல நலமடைந்தது. ஆட்டை விட மாற்ற விட ஒரு மனுஷன் சுகமாவது எவ்வளவு நல்லது. நுகம் தைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய இருதயம், தேவனுடைய இருதயம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சரி, இங்க வாங்க, எரேமியாசுக்கு வாங்க, விட்டையில இருந்து படிங்க. ஆமென். யூதாவின் அரசனுமான எக்மோனியாவையும் பபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தறிவேன் என்றார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஒரு ராஜா அடிமைப்பட்டிருக்கிறான், அவனுடைய நுகத்தை நான் உடைத்தறிவேன். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நான் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி ஆமென், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனில் இருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு
வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கு முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறு பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்து நின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. புரியுதுதான்? அனனியா என்ன செய்யறாரு? எரேமியாட கழுத்துல இருந்த நுகத்தை உடைத்தெறிகிறார். பின்பு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது, நீ போய் அனனியாவிடம் சொல். இது என்னன்னு சொன்னா சமரிதான். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்காது. தேவன் திட்டம் வைக்கிறபடிதான் ஒரு காரியம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம எதுலையுமே என்ன செய்யலாது, முந்திக் கொள்ள இயலாது. தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம தேவனுடைய ஆலயத்தை நம்முடைய இஷ்டப்படி ஆலயலாது. பைபிள் வசனம் இல்லாம எதையும் நகர்த்தேலாது. திறமையால நகர்த்தேலுமா? இயலாது. படிப்பால நகர்த்தேலுமா? இயலாது. பணத்தால நகர்த்தேலுமா? இயலாது. கையில ஒரு வாகனம் வந்தவுடனே எல்லாம் நடந்துருமா? தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் வரும் வரைக்கும் நம்மள என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்கு தாழ்த்தி காத்திருக்கணும். நுகம் உடைக்கப்படணும் என்றதுக்காக எதையுமே செய்ய, தேவ சித்தம் வரணும் என்றதுக்காக நம்ம சித்தத்தை தேடி ஓடையலாம். சித்தத்துக்காக அடங்கி காத்திருக்க வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், வேத வசனம், அப்பம் விடுதல், இறைவேண்டல், நற்செய்தி அறிவிப்பு, இது 4ம் இல்லாம வாழ்க்கையில் அற்புதத்தை காணலாம். சில நேர அற்புதங்களை காணலாம், சில காரியங்கள் நடக்கும், ஆனா நிலைக்காது. அது நடக்கணும்னா இது நம்ம செய்யணும். இந்த கோத்திரங்களை பிரி சொல்லி வந்தனே, 4 கோத்திரம். இந்த கோத்திரங்களை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். தேவன் சிலருக்கு பங்கிட்டார். நீங்க இந்த 4 இல்ல 12 கோத்திரங்களையும் பார்க்க. 12 கோத்திரத்தை தேவன் என்ன நிலப்பாட்டுல வச்சிருக்கிறார். சபையிலையும் அப்படி இருப்பீர்கள். சில கோத்திரம், யூதா கோத்திரத்தார் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆராதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருப்பாங்க. பெஞ்சமின் கோத்திரத்தாருக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ஆள்ற தன்மை. தேவன் அந்த தன்மையின்படி இழுப்பார். ஆனா எல்லாமே ராஜ்யத்தின் மகிமைக்காகவே. வேத வசனங்கள் மிக ஆழமா கவனிக்கணும். பாருங்க, இதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னா, எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்றார். அவர் தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் எங்கேயோ பிரச்சனை இருக்கு என்று சொல்லி இவர் கண்டுபிடிச்சிட்டார். சொல்றார், இந்த காரியம் நடக்கிற பொழுது நீர் என்ன செய்வீர்? நீர் என்ன செய்வீர்? அனனியா, செத்து போவீர். அப்ப நுகங்கள் உடைக்கப்படுதல், கர்த்தரே நுகங்களை உடைப்பார். சூம்பின கையன் மேலே அவர் இரக்கமும் மனத்தாழ்ச்சியும் உடையவர். உங்கள் சுமைகளை ஆண்டவரே மாற்றுவார். உங்கள் சுமைகளை நீங்க என்ன செய்யலாது, மாற்ற முடியாது. ஆண்டவரால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்கள் பாதங்களிலே சுமைகள் இருக்கிறது. இங்க நடந்து போற வழியில் என்ன இருக்கிறது? சுமைகள் இருக்கிறது. சும தோளில மட்டுமில்ல, மனசுல மட்டுமில்ல, வழிகளில் சுமைகள் இருக்கிறது. வாசித்து பாருங்க, புலம்பலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்ம நினைக்கிறோம் சுமை என்ன அப்படின்னு நினைக்கிறோம். பாதங்களிலே சுமைகள் இருக்கிறது. உங்கள் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவியுங்கள். குடிவரியான வழிகளை டிசைட் பண்ணாதீங்க. ஜெபமில்லாத வழிகளை டிசைட் பண்ணாதீங்க. ஆலயத்துல கர்த்தரை தேடுங்க. உங்களுக்கு முன்னால ஒரு கேள்வியை வச்சு முடிக்கிறேன்.
நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, ஜெபம் பண்றீங்க, honest நீதிமானா வாழ்றீங்க, பரிசுத்தமானா இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு பாடுகள் வருது? ஏன் கண்ணீரோட வாழ்றோம்? ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குழப்பங்கள்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமின்மைகள்? வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல. வழிகளிலே சுமை இருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 1:14 என் குற்றங்கள் என்னும் நுகம் அவர் கையால் பூட்டப்பட்டுள்ளது. அவை பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டன. அவர் என் வலிமையை குன்றச் செய்தார். நான் எழ இயலாதவாறு என் தலைவர் என்னை அவர்கள் கையில் ஒப்புவித்தார். என் தலைவர் என்னிடமுள்ள வலியோர் அனைவரையும் அவமதித்தார். என் இளைஞர் அடித்து நொறுக்க அவர் எனக்கு எதிராக ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். மக்கள் யூதாவாகிய கன்னியை ஆலையில் திராட்சை பழத்தை பிழிவது போல் என் தலைவர் கசக்கி பிழிந்தார். இவற்றின் பொருட்டு நான் புலம்புகிறேன். என் இரு கண்களும் கண்ணீரை பொழிகின்றன. என் உயிரை காத்து ஆறுதல் அளிப்பவர் எனக்கு வெகு தொலையில் உள்ளார். பகைவன் வெற்றி கொண்டதால் என் பிள்ளைகள் பாழாய் போயினர். பாத்தீங்களா? புலம்பல், பாதைகளிலே பிரச்சனை, வழிகளில் பிரச்சனை, எங்களை சுற்றி இருக்கிற கட்டுகள் எல்லாம் நம்முடைய சபையில வந்த ஆண்டவர் உடைப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் மிகவும் மனத்தாழ்ச்சியும் கனிவும் உடையவன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, அழுகையை அவர் மாற்றுவார், வேதனையை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இளவயதின் நுகங்களை அவர் உடைப்பார். 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்க. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு அதை உடைப்பார். இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது. அவரே அதை அவர்கள் மேல் வைத்தார். எனவே சில பாடுகள், துன்பங்கள் வாலிப வயசுல வாரத சகிங்க. அவரே அதை வைத்தார். அதை சகித்துக் கொள்வதனால கிருபை உங்கள் மேல் அருளப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடுகளை ஜெபத்தினால வாலிப காலங்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். இப்படி நிறைய வார்த்தைகள் பைபிளில் சொல்லி கொண்டு போகுது. எசேக்கியேல் 34:27, நாகும் 1:13. பார்த்தீங்கன்னா முகங்களை குறித்து, வாழ்க்கையில வர்ற பாடுகளை குறித்து கேள்வி கேட்காதீங்க. பாடுகளை சகித்து கொள்ளுங்க. ஜெபத்தினால் மாற்ற வல்லவர் தேவன். ஆனா நீங்க போய் சில நுகங்களை தூக்கி உங்களுக்கு மேல வச்சு போராடாதீங்க. அப்படி போராடினா செத்து போவீங்க. தேவனை நினைச்சு ஒரு சமூகத்துல விடுவீங்கன்னா தேவன் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே முழந்தால் படியிடுவோமா? 2 கரங்களை உயர்த்தி தேவ பாதத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த சுமைகளை மாற்றும், இந்த பாடுகளை மாற்றும். திரும்பவும் ஆலய பொருட்களோடு நேரங்களை கொண்டு வரவே இழந்தவை யாவற்றையும் அங்கு பிடிப்போம். சுகத்தை எழுந்து, சமாதானத்தை எழுந்து, வேதனையோடு காசு பணங்களை இழந்து, நிலத்தை இழந்து, துக்கத்தோடு வாழ எங்களுக்கு நீ அருள் செய்வீரப்பா. எங்களுக்கு நீ சகாயம் செய்வீரப்பா. கைகளை உயர்த்தி ஜெபியுங்க. எங்களுடைய சுமைகள் மாறட்டும். இந்த உபவாச நாட்களில் எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக. எங்களுடைய நுகங்களை நீர் முறிப்பீராக. எங்களுடைய சுமைகளை நீர் அகற்றுவீராக. உமக்கு அதை எளிது, உமக்கு அதை எளிது ஆண்டவரே. கனிவும் சாந்தமும் உடையவரே, கரங்களை உயர்த்தி எல்லா வேதனைகளையும், எல்லா புளிப்பு மாக்களையும், எல்லா கசப்புகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடு. எல்லா புளிப்பு மாக்களையும், எல்லா கசப்புகளையும் ஆண்டவர் அகற்றுவார். ஆண்டவர் அகற்றுவார். ஆண்டவர் அகற்றுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்று கூப்பிட தொடங்குங்க. இயேசுவே என்று கூப்பிட தொடங்குங்க. இயேசுவே என்று கூப்பிட தொடங்குங்க. வார்த்தை இல்லாம
ஜெபம் இல்லாம ஆண்டவரே ஜெயிக்க முடியாது. இயேசுவை சுவைக்காம ஜெயிக்க முடியாது. இயேசுவை சுவைக்காம எழும்ப முடியாது. கரங்களை உயர்த்தி இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். மனது இறங்குங்கப்பா, மனது இறங்குங்கப்பா, மனது இறங்குங்கப்பா, மனது இறங்குங்கப்பா. கூப்பிடுங்க இயேசுவே, ஆண்டவரே மனது இறங்குங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே என் மீது மனது இரும்பு நுகங்களையும் நுகங்களையும் நம்மை கட்டி இருக்கிற நுகங்களையும் சிலுவையின் வல்லமையினால் சிலுவையின் இரத்தத்தினாலே உடைத்தறிவா, உடைத்தறிவா, உடைத்தறிவா. மகிமைக்குரிய தேவன் அவர், கிருபைக்குரிய தேவன் அவர், ஆற்றலுக்குரிய தேவன் அவர், தயவுக்குரிய தேவன் அவர். தன்னுடைய மகிமையினாலே உடைத்தறிவா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே முகங்களை உடைப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே முகங்களை உடைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நுகங்களை உடைப்பீரே அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எழுந்து நிற்பமா. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் அவருடைய பிரசன்னம், அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மை நிரப்பிட்டு அப்பம் பிடுவதில்லும், இறை வேண்டலிலும், இரக்க செயலிலும், நற்செய்தி அறிவிப்பிலும் கிறிஸ்துவுக்காக இணைவோம். ஒப்புக்கொடுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்களை மூடி நம்முடைய சுமைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய நெருக்கடிகள், நம்முடைய நிந்தைகள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. Thank you mighty Lord, thank you mighty Lord. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். கரங்களை தட்டி ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில்
என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். சொல்லுங்க, நாம் ஆராதிக்கும் தேவன் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முழு சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முழு சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் உற்சாகமாக ஆராதிப்போம், நன்றி அப்பா. வாழ்வில் என்று ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க ஸ்தோத்திரம் வல்லவரே. ஆண்டவரே. நம் சொல்லுங்க, ஆராதிக்கும் ஸ்தோத்திரம் தேவன் ஆண்டவரே. நல்லவர், நன்றி. விடுவிக்க இயேசு வல்லவரே. கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடுவிக்க வல்லவரே இயேசுவே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவர். சகல நுகங்களையும் உடைப்பீராக. உங்களை உடைப்பீராக. சகல சுமைகளையும் மாற்றுவீராக. சுமைகளை மாற்றுவீராக. சகல பாடுகளையும் சகல மாற்றுவீராக. பாடுகளை மாற்றுவீராக. எளிதான சுமைகளை மாற்றுவீராக. மாற்றுவீராக. சகல பாடுகளையும் மாற்றுவீராக. சகல பாடுகளை இயேசு மாற்றுவீராக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தினாலே, கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் விலகுவதாக. பாடுகள் விலகுவதாக. வேதனைகள் விலகுவதாக. வேதனைகள் விலகுவதாக. நிந்தைகள் விலகுவதாக. நிந்தைகள் விலகுவதாக. வேதனைகள் விலகுவதாக. வேதனைகள் விலகுவதாக. பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்துவீராக. ஆவியினால் பரிசுத்த பலப்படுத்துவீராக. ஆவியினால் பாடுகளை மாற்றுவீராக. ஆவியினால் பாடுகளை அக்கினி மாற்றுவீராக. அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அக்கினி அபிஷேகத்தை பரலோக ஊற்றுவீராக. ஆவியை ஊற்றுவீராக. பரலோக ஆவியை பரிசுத்த ஊற்றுவீராக. வல்லமையை ஊற்றுவீராக. மாந்தரீகம் தாந்திரிகங்கள் விலக. பில்லி சூனியங்கள் விலக. பரிசுத்த ஆவி இறங்க. ஜெப ஆவி இறங்க. எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். ஆமென். இறங்கட்டும். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் நல்ல உற்சாகமாக வந்துவிட்ட காரணத்தினால் நல்ல சந்தோஷமாக சாத்தானே அவரை மகிமைப்படுத்த. நன்றி அப்பா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் Thank you. பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி வாஞ்சி பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டும். ஆவியானவர் வருகிற பொழுது விடுதல். குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதல். ஆவியினால் விடுதலை, குமாரனினால் விடுதல், இரத்தத்தினால் விடுதல். கரங்களை உயர்த்தி நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே மெய்யான விடுதல், வார்த்தையினால் விடுதலை, ஜெபத்தினால் விடுதல்,
ஆவியினால் விடுதலை, உண்மையினால் விடுதலை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். விடுதலை. ஹல்லேலூயா. இணைந்து பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால், என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிடுவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிடுவே. அவர் ஆவி எனக்குள்ளே, அவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. கட்டுப்பாட்டின் ஆவியானவர், கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் தான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் தான். வல்லமை இறங்குவதாக. வல்லமையின் ஆவியானவர் இயேசு என்னுள் கிறிஸ்துவின் வந்துவிட்ட வல்லமை காரணத்தினால் தந்திர சக்திகளை பொல்லாத சாத்தானே உடைப்பதாக. ஒரு விடுதலை சொல்லாத வல்லமை இறங்குவதாக. நோய் பேய்கள் விலகுவதாக. முடுக்கு வாதைகள் என்னுள் வந்துவிட்ட விலகுவதாக. இடுப்பு காரணத்தினால் நோய்கள் விலகுவதாக. கிட்னி நோய்கள் விலகுவதாக. ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள் விலகுவதாக. மந்திர கட்டுகள் விலகுவதாக. பில்லி சூனிய நோய்கள் விலகுவதாக. கேன்சர் விலகுவதாக. அல்சர் விலகுவதாக. கிருமிகள் விலகுவதாக. அசுத்த ஆவிகள் விலகுவதாக. பேய்கள் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக. விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல நோய்கள், சகல பேய்கள், சகல அந்தகாரங்கள், சகல கட்டுகள் இப்பொழுது விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே. நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை. நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிடுவே. ஒரு சொல்லால விரட்டிடுவே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் காணப்படுகிற சகல நோய்கள், சகல நோய்கள் விலகுவதாக. நுகங்கள் தீர்க்கப்படுவதாக. சாபங்கள் தீர்க்கப்படுவதாக. பில்லி சூனியங்கள் தீர்க்கப்படுவதாக. தேவ வசனம் இறங்குவதாக. ஜீவனுள்ள வார்த்தை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் வருகிறது. நுகம் உடைக்கப்படுகிறது. சாப நுகம் உடைக்கப்படுகிறது. இருளி நுகம் உடைக்கப்படுகிறது. இயேசு ராஜாவின் மகிமை, இயேசு ராஜாவின் மகிமை இறங்குவதாக. கேன்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிட்னி ஃபெயிலியருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வலிப்பு நோய்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்கின் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே சமாதானம் வர, குடும்பங்களிலே ஆரோக்கியம் உண்டாக, ஆறுதல் வர இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் இயேசுவால் வரட்டும். ஆமென். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் கிருபையும் இயேசுவால் வரட்டும், இயேசுவால் வரட்டும். நன்மையும் கிருபையும் கிருபையும் இயேசுவால் வரட்டும். கோடான கோடி, கோடான கோடி கோடி ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. ஸ்தோத்திரம் பிதாவே. ஆமென். நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதியும் ஜீவ பிதாவே. ஆமென், 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 ஆமென். கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. நன்றி அப்பா, உம்முடைய அன்பினால் எல்லா பாடுகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா சஞ்சலங்களையும், எல்லா கண்ணீர்களையும் எடுத்து போடுங்கப்பா. உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கருணை எங்களுக்கு ஆறுதலப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தொண்டையில இருக்கிற கட்டிகள் ஆண்டவருடைய தெய்வீக இரக்கத்தினால் விலகி போகிறது. ஆமென். லீலா தேவி, இயேசுவின் அன்பு உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் தொட்டு சுகமாக்குகிறார். பரிகாசம் பண்ணுகிற நடுவிலே சிலருடைய துக்கங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். பரிகாச கும்பல்களுக்கு நடுவிலே இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். கோடான கோடி ஸ்தோத்திரம். இணையில்லாத அன்பை ஆண்டவர் ஊற்றி ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கோடான கோடி ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த இடத்திலே ஒரு சகோதரி வயிற்றிலே கடினமான வேதனையோடு, சொல்ல முடியாத வியாகுலத்தோடு டாக்டர்ஸை பார்த்தும் சுகமாகவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கருமங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். 7 பேருடைய மனக்குழப்பங்கள், மனபாரங்கள் இப்பொழுது எடுத்து போடப்படுகிறது. சங்கீதா, நேருஷினி, ஆண்டவருடைய இரக்கம் உடைய மனதில் இருக்கிற பாரங்களை எடுத்து போடுகிறது. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சுமை, சுமந்த வேதனை விலகட்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் வரட்டு. எழுத போகிற ஓ லெவல் பரீட்சையில், எழுதிக்கொள்ள போகிற பரீட்சைகளில் வெற்றி கிடைக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய இரத்தம் அதிசயம் பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஜீவ பிதாவே, ஜீவ பிதாவே, ஜீவ பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மரியாயே, எங்கள் அன்பின் நல்ல தாயாரே, மரணத்திலும் சாவான பாவத்திலும் சரீர ஆபத்துகளிலிருந்தும் எங்கள் எல்லோரையும் காத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த நிலத்தை கொடுத்து